செல்போன் பேக் கவர் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்களை இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க. நம் குடும்பத்தில் அனைவரின் கையிலும் இருப்பது ஸ்மார்ட் போன்கள் தான். ஏறத்தாழ குழந்தைகள் கையில் முதல் பாட்டிகள் தாத்தாக்கள் கைகள் வரை அனைத்திலும் தழுவுவது செல்போன்கள் தான். இது பாதுகாப்பதற்கு பேக் கவர், ஃபுல் கவர் என பலவிதமான கவர்கள் நாம் பயன்படுத்துகிறோம். ஸ்மார்ட் போன்கள் நாம் அன்றாட வாழ்வின் முக்கிய அங்கமாக மாறிவிட்டன. மலிவான போனாக இருந்தாலும் சரி, விலை உயர்ந்த போனாக இருந்தாலும் சரி, அதை பாதுகாப்பாக வைத்திருப்பது அவசியம். ஸ்மார்ட் போனை பாதுகாப்பாக வைத்திருப்பதில் பேக் கவர் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆனால் சந்தையில் பல பேக் கவர்கள் இருப்பதால் அதை தேர்வு செய்வது கடினமாக இருக்கும். உங்கள் ஸ்மார்ட் போனுக்கு எந்த பேக் கவர் சிறந்தது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். சிலிக்கான் கவர்கள். சிலிக்கான் கவர்கள் மிகவும் பிரபலமான விருப்பங்களில் ஒன்றாகும். அதை எளிதாக நிறுவ முடியும். பிரகாசமாகவும் வலுவாகவும் இருக்கும். கைகளில் இருந்து தொலைபேசி நழுவாமல் பாதுகாக்கிறது. தொலைபேசி பிடியை மேம்படுத்துகிறது. மலிவான விலையில் எளிதாக இது கிடைக்கும். கடினமான பிளாஸ்டிக் கவர்கள். பிளாஸ்டிக் கவர்கள் இலகுவாகவும் பார்க்க சிறப்பானதாகவும் இருக்கின்றன. விலையும் நம் பட்ஜெட்டில் கிடைக்கும். ஸ்டைலான பல டிசைன்களில் கிடைக்கும். செல்போனை லேசாகவும் மெல்லியதாகவும் வைத்திருக்கும். கீழே விழுந்தால் உடைந்து போகாமலும் செல்போனில் மூலைகளுக்கு குறைவான பாதுகாப்பை அளிக்கிறது. அடுத்தபடியாக ரப்பர் கவர்கள். ரப்பர் கவர் தொலைபேசிக்கு முழுமையான பாதுகாப்பை வழங்குகிறது. மேலும் பல சூழ்நிலைகளில் பயனுள்ளதாக இருக்கும். வலுவான பிடியையும் நல்ல பாதுகாப்பையும் வழங்குகிறது. கை தவறி விழுந்தாலும் ரப்பர் என்பதால் சிக்கல் இருக்காது. இது கடினமாக இருக்கும். கைக்கு அடக்கமாக இருக்காது. ஸ்டைலிஷ் லுக் என்பது கிடைக்காது. அடுத்தபடியாக தோல் கவர்கள். தோல் கவர் என்பது ஒரு பிரீமியம் லுக் கிடைக்கும். பிரீமியம் தொழில்முறை தோற்றத்தை அளிக்கிறது. நீண்ட காலம் நீடிக்கும். தண்ணீரால் சேதமடைந்தது விலை அதிகமாக இருக்கும். எதை தேர்வு செய்வது? நீங்கள் ஒரு இலகுவான மலிவான விருப்பத்தை விரும்பினால் ஒரு சிலிக்கான் கவர் சிறந்தது. நீங்கள் நேர்த்தியான மெல்லிய கவர்கள் விரும்பினால் கடினமான பிளாஸ்டிக் கவர்களை தேர்ந்தெடுக்கவும். இதற்கிடையில் ரப்பர் அல்லது ஹைபிரிட் கவர்கள் அதிக பாதுகாப்புக்கு நல்லது. லெதர் கவர் பிரீமியம் தோற்றத்திற்கு ஏற்றது. பின் அட்டை மஞ்சள் நிறமாக மாறுவது பொதுவாக டிபியூ கவர்கள் தெர்மோ பிளாஸ்டிக் பாலி யுரேத்தேன் பொருளால் செய்யப்படுகின்றன. சூரியனின் வெப்பத்திலிருந்து வரும் புற ஊதா கதிர்கள் பேக் கவரை மஞ்சள் நிறமாக மாற்றுகின்றன. கவரில் உள்ள டிபியூ ரசாயனங்கள் சூரிய ஒளி தாங்கும் அளவுக்கு வலுவாக இருப்பதில்லை. அதனால் நிறம் மாறுகிறது. நிறம் மாறிய பேக் கவரை புதிது போல மாற்ற 2 அல்லது 3 துளி பாத்திரம் கழுவும் சோப்பை வெந்நீரில் சேர்க்கவும். அடுத்து பழைய பிரஷை வைத்து அழுத்தி தேய்க்கவும். இப்போது தண்ணீரில் கழுவிய பின் மீண்டும் பழைய நிறத்திற்கு மாறிவிடும். அப்புறம் என்ன, இனியாவது பேக் கவர் வாங்கும்போது இவைகளை எல்லாம் கவனித்து உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த பதிவை பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. யாருக்கு பயன்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching.